ஆரோக்கிய சதீஷ், விஜய் டெல்லியில் 2வது முறையாக ஆஜராயிருக்காரு. இது ஒரு பெரிய பின்னடைவாக இருக்காது, வாக்குகளாக மாறும் அப்படின்னு டிஎஸ்எஸ் மணி சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியுது உங்களால்? இல்லை, இது ஒரு வழக்கமான ஒரு சம்பந்தம். அண்ட் ஹி ஹஸ் பீன் கால்ட் அஸ் அ விட்னஸ் டு த ப்ரொசீடிங்ஸ். இன்றைக்கி நான் வரும்போது மீடியா எல்லாம் பார்த்தேன். மீடியா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹி மே பி கன்வெர்டட் டு தன் அக்யூஸ்ட் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இதை க்ரியேட் பண்ணிட்டுருந்தாங்க. ஒரு அட்வர்ஸ் மீடியாஸ் அவர் மேலே வந்துட்டு இருந்துச்சு. மற்ற சேனல்ஸில் நான் பார்க்கும் போது அதை சொல்கிறேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒன்று குறிப்பிட வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அஸ் அன் அட்வொகேட் நான் சொல்கிறது, இஃப் அன் ஐஓ ஹஸ் பீன் சேஞ்ச்டு ஃபார் த இன்வெஸ்டிகேஷன், அதாவது ஐஓங்கிறது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், ஓகேங்களா, அவர் சேஞ்ச் பண்ணது 12 ஜனவரி அன்னைக்கு மிஸ்டர் விஜய் போனப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஐஓ இருந்திருக்காரு. இன்றைக்கி அவருக்கு உடம்பு சரியில்லையோ வேறு ஏதாவது ரீசன் சொல்லி, ஓகேங்களா, இன்றைக்கி வேறு ஒருத்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க. ஜென்ரலாக சிபிஐயில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா இதில் வாட் எவர் இட் இஸ் டெத் ஆஃப் 41 person. இஃப் விஜய் இஸ் நாட் அ விட்னஸ் டு த ப்ரொசீடிங்ஸ், அவர் சாட்சியாக மட்டும் அழைக்கப்படவில்லை, அவர் ஒரு அக்யூஸ்டாக அழைக்கப்பட்டிருந்தார்னா கண்டிப்பாக த ஐஓ வில் பி ப்ரெசன்ட். ஏன்னா ஐஓ கேனாட் பி சேஞ்ச் இந்த சிபிஐ ப்ரொசீடிங்ஸுங்கிறது. ஏன்னா நான் எப்போதுமே சொல்லுவோம், ஒரு வழக்கறிஞராக நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் அவர் கமிஷனராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், யாராக வேணா, சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும் தான் அவங்க வேலை. அன்னையிலேருந்து என் வேலை ஆரம்பிக்குது. புரிஞ்சுங்களா? நான் அதுக்கப்புறம் ட்ரையல் கோர்ட் சிபிஐ கோர்ட்டுக்கு போவேன், அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போவேன், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன். இன்றைக்கி விஜய்க்கு அவருக்கு இன்றைக்கி இந்த சிபிஐ விசாரணைக்கு இது பண்ணோம், விச் ஷுட் பி ஹெடட் பை சிஐடி அண்ட் விச் டு பி மானிட்டர்ட் பை த சிஐடி அண்ட் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டுன்னு வந்தது இப்போ அவருக்கு ஜஸ்டிஸ் இங்கே கிடச்சிச்சா ஹைகோர்ட்? அதனால் ஹைகோர்ட்டை நம்ம குற்றம் சொல்ல முடியுமா? ஸோ வி ஹாவ் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், ஓகேங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஐயோவே விசாரிக்கலை. இதை ஒரு மெயின் பாயிண்ட்டாக நான் பின் பாயிண்ட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு பெக்யூலியர் கேஸ், இந்த மாதிரி ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் டேக்கன் திஸ் ஐயோ. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க விஜய் 2 நாள் வந்துருக்காருன்னு. இந்த விஜய் இதே கேஸில் இஃப் ஐ வுட் ஹவ் டேக்கன் த ட்ரையல், நான் இந்த ட்ரையல் நடத்தினா அந்த ஐயோ 40 நாள் விசாரிப்பேன் கோர்ட்டில். ஆர்ஏகே சதீஷ் எப்போ போனால் வேணுமோ கண்டினியூஷன் போடுறேனோ, ஓகேங்களா, அன்றைக்கி நான் கூப்பிட்டு அந்த ஐயோ விசாரிப்போம். அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, அப்போ டிஜிபியாக இருந்தாலும் சரி, சரிங்களா. 40 நாள் நான் விசாரிச்சிருக்கேன் ஒரு ஐயோவை. 40 நாள் ஒரு கேஸில் ஒரு ஐயோவை 40 நாள் விசாரிச்சிருக்கேன். இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும், ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இங்கே ஐயோவே இல்லை. சரி சதீஷ், ஆனால் அப்படிங்கும் போது இந்த மீடியா கிரியேட் பண்ணுற ஒரு விஷயமே ஒரு என்ன வித்தவுட் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட், ரீசெண்டாக இங்கிலீஷில் சொல்லணும்னா மூளை இல்லாமல் பயன்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நாள் விஜய் ஆஜராகிறாரு ஜனவரி 12ஆம் தேதி, கருப்பு சட்டை போகிறாரு. அப்போது அவர் போன தன்மைக்கும் இப்போது வெள்ளை சட்டை போட்டு போகிறாரு, ஹார்ட்டின் சிம்பிள் காட்டிட்டு போகிறாரு. இந்த 2 விசாரணைக்கு இடையில் ஒரு மாற்றம் தெரியுது விஜய்கிட்ட. இல்லை, எனக்கு வழக்கறிஞராக பர்சனலாக கேட்டிங்கன்னா, நான் எம் நாட் அ சைக்காட்ரிஸ்ட். அது ஒரு சிம்பாலிக் அரசியலை விஜய் எப்பவும் செய்யக்கூடியவர். அந்த சிம்பிளா அவ்வளோ ஒரு நெருக்கடியையும் காட்டிட்டு போறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒருத்தரை விசாரணை கொண்டு போகிறீங்க, நெஞ்சு வலிக்குதேம்பாங்க, ஓகேங்களா. எதுக்குன்னா அவன் மனசில் என்னென்ன இருக்குதோ அந்த பயம்னா வரும், ஓகேங்களா. இங்கே விஜய்க்கு எந்த பயமுமே இல்லை. அதனால தான் ஹார்ட்டினை காட்டிட்டு போனார்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னவர் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் இப்படி காட்டின மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு, கண்ணு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. அவர் வெள்ளை சட்டை போட்டு போனார், போன வாட்டி கருப்பு சட்டை போட்டு போனார், ஓகேங்களா. அடுத்த வாட்டி ப்ளூ சட்டை போட்டு போட்டோம், ஓகே. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஹி டசன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ். அவருக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஹார்ட்டினை இல்லையே, அப்பயுமே அவர் கை காட்டிட்டு தானே போனார். இன்னைக்கு கை காட்டினாரு, இன்னைக்கு இன்னொரு சிம்பிளை காட்டுறாரு, ஹார்ட்டினை காட்டினாரு, வாட் எவர் இட் இஸ். ஸோ ஹீ இஸ் வெரி கூல் இனஃப். ஒரு விட்னஸை நீங்கள் கூப்பிடும் போது எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கூலான ஒரு நடைமுறையில் தான் விஜய் இருந்தார். அவர் விஜய்க்கு நெஞ்சு வலிக்கலை. அதுவும் இல்லாமல் என்ன கேட்டிங்கன்னா, அடுத்த நாள் கேள்விகளை 13ஆம் தேதி வச்சிருக்கலாம். ஆனால் விஜய்
பொங்கலுக்கு அப்புறம் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணி மாத்திருக்கிறார் இல்லையா? ஆமா, இது அப்போ ஏன்னு ஒரு கேட்டீங்கன்னா- பிரஷரை ரிலாக்ஸ் பண்றதுக்கான டேட் தானே அது? இல்ல ரிலாக்ஸ் பண்றதுக்கான டேட்னா கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு பொங்கல் வந்து கொண்டாடணும், அவங்க மக்களை வந்து அவங்க கட்சிக்காரங்களை வந்து இது பண்ணணும். இன்னைக்கு சமத்துவ அப்படி பொங்கல் எதுவுமே celebration இல்லங்க, வைக்கலையா? இன்னைக்கு விஜய் இந்த நாட்கள்ல எந்த செலிப்ரேஷன் வைக்கலையே. இல்ல விஜய் வந்து அவங்க ஆளுங்க எல்லா இடத்துலயுமே வந்து செலிப்ரேஷன், ஹீ இஸ் த பர்சன். இப்ப நாளைக்கு ஒன்று சொல்லுவீங்க ஓகேங்களா, விஜய் வந்து இது கொண்டாடினாரு அது கொண்டாடல அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இன்னொருத்தங்க யாராச்சும் ஒருத்தர் கிளப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் ப்ரொபோகண்டா கிளப்புறதுக்குன்னே வந்து ஆளுங்க இருக்கிறாங்களோ ஒழிய ஓகேங்களா, நான் வந்து என்னைக்கு நான் வசதியா இருப்பேன் என்னைக்கு இருப்பேன், அவருக்கு ஒரு பர்சனல் கமிட்மெண்டா கூட இருக்கலாம். ஜனவரி 12 அவர் 13ஆம் விசாரணைக்கு தேதி போயிட்டாரு. இருக்கலாம், அவர் சதீஷ், வீட்டோட ஒரு கேள்வி பொங்கல் உள்ள வைக்கிறேன். கொண்டாடுறவரா இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி இந்த பல பக்கம் யோசனைகள் இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் சொல்றாரு, நம்ம கூட்டணிக்குள்ள ஒரு புதிய கட்சி வருகிறது அப்படின்னு ஒரு மெசேஜை சொல்றாரு. சரி, இப்ப ரெண்டாவது போகும்போது ஹார்டின் காட்டுறாரு, வெள்ளை சட்டை போட்டுட்டு போறாரு. ஓகே. அப்போ இதை எங்க நம்ம எங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா எப்போதுமே நம்ம பக்கத்துல உட்கார்ந்திருக்க அண்ணன் தனியரசு வந்து இன்னைக்கு போயிட்டாரு, அதான் புதிய கட்சி. அண்ணன் நான் எப்போதுமே சொல்லுவேன், திமுகவுக்கு வந்து பயங்கரமா முட்டு கொடுக்குற அண்ணன் தனியரசு வந்து இன்னைக்கு ஆப்சண்ட். ஓகேங்களா, இன்னைக்கு வந்து அவர் போய் எக்ஸ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திச்சிருக்காரு, புதிய கட்சி சேர்ந்துருக்கு. அவர் சொன்னதில் ஒன்றும் கரெக்டாக உண்மையாக சொல்லியிருக்காரு, அவரும் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ புதிய கட்சி அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்ணன் தனியரசு தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அதுதான் இன்றைக்கி தான் போய் பேசியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி ஃபுல்லாக டிவி ஃபுல்லாக அண்ணன் தனியரசு தான் வந்தாங்க. ஓகேங்களா, அதுதான் அந்த புதிய கட்சியை வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா விஜய்ங்கிறது ஒரு தலைமையாகவே வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து காம்படிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எடப்பாடி ஐயாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சுருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் இந்த நல்லது செய்கிறாரு கெடுதல் செஞ்சதில்லைன்றதை நான் ரொம்ப நம்புகிறேன். அதுக்காக ஒரு விஷயம். பட் அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து செகண்ட் பிளேஸோ தேர்ட் பிளேஸோ அப்படின்ற ஒரு ஆசிலேஷன் தான் போயிட்டு இருக்கிறது ஒழிய இன்னைக்கு பிலோ தென் 40 வந்து இட் இஸ் கோஸ் ஒன்லி டு விஜய். ஸோ இது மெயினாக சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஐஓ வாஸ் நாட் ப்ரெசென்ட். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரே வேற ஒருத்தர், எப்போதுமே விசாரிக்கிறவர் வழக்கு எப்படி போகுது இல்ல சதீஷ், வழக்கு ஒரு இல்ல பக்கம் இல்ல இல்ல வழக்கு எப்படி போகுதுன்னு இல்ல, இது it is a main அரசியல்ல investigation. Why என்ன the investigation officer has been changed ன்னு சொல்லி இது ஒரு கேள்வி கேட்போம். bring both officer who was inquired Vijay ன்போம். அதாவது இரண்டு ஆபீசரும் யார் யார்னா விஜய் ஏப்ரல் வரைக்கும் விசாரணை நடைபெறுது, அத்தனை பேரும் கோர்ட்டுக்கு வாங்க நாங்க சொல்லுவோம். நீங்க கேக்குற மாதிரி சோ 40 நாட்கள் விசாரணை நடைபெறுது. இப்ப விட்னஸ் இல்லாம இருந்தார்னா 40 நாள் ஐயோட்ட விசாரணை நடைபெறுது, ஏப்ரல் வரைக்கும் விசாரணை நடைபெறுது. தேர்தல் வேலையை ஒரு புதிய கட்சி எப்படி பார்ப்பாங்க? இல்ல இது வந்து மக்கள் ரொம்ப இதை வந்து ரொம்ப இதா இருந்தாங்க. அப்ப வந்து ஜான் ஆரோக்கியசாமி சேர்க்கிறாங்க, சொல்றோமா புரியல, ஜான் ஆரோக்கியசாமி விசாரணைக்கு சேர்க்கிறாங்க, சம்மன்ஸ் அனுப்புறாங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நடைமுறை தான். இப்போ நான் சொன்ன அதே ஒரு விஷயம் தான். இப்போ டிஜிபியை வந்து நான் 40 நாள் ஒரு வக்கீல் நான் கூப்பிட முடியும். நான் ஒரு பெரிய லாயர்னா கிடையாது, நான் ஒரு சாதாரண ஒரு அட்வொகேட். நெருக்கடி நீங்க எப்படி சொல்ல முடியும்? இதுதான் நடைமுறைன்னு சொல்றேன். இது ஒரு நடைமுறைன்னு சொல்றேன். இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதே சிபிஐயோட இது சிபிஐயோட நடைமுறை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் தேர்தல் நேரத்தில் இப்படி வரிசையாக கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் தலைமையும் அழைத்து கொண்டு இன்னும் ஒரு 10 நாள் நடக்குது, இன்னும் ஒரு 20 நாள் நடக்குது, மார்ச் 1ஆம் தேதி வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கு, ஏப்ரல் 1ஆம் தேதி வாங்கன்னா எப்படி தொண்டர்களை விஜய் சந்திக்க முடியும், கட்சியினுடைய நிர்வாகிகள் எப்படி பண்ண முடியும், எலெக்ஷன் வியூகத்தை எப்படி செய்ய முடியும்னு கேட்குறேன். இது வந்து அதுக்கு இல்லை தனி டீம் வச்சிருக்கீங்களா? இல்லை தனி டீம் வச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல தாவேக்காவை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் இது வந்து இதில் வந்து இப்போ சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் சிபிஎஃப்சியில் வந்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கடிவாரத்தை வந்து விஜய் மேலே அவங்க காட்டுறாங்க. ஆனால் இந்த சிபிஐ வழக்கு வந்து திஸ் ஹாஸ் பீன் மானிட்டர் பை த எஸ்ஐடி. நான் திரும்ப சொல்கிறது, ஒரு நீதிபதியும் 2 எக்ஸிக்யூட்டிவும் சேர்ந்து இதை மானிட்டர் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இருக்குது. இவ்வளோ ஒரு கைடன்ஸ் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இது சாதாரண சிபிஐ கிடையாது. தனி சிபிஐ இருந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஐ வில் பாயிண்ட் அவுட் ஒன்லி பிஜேபி. நான் வந்து எந்த விதத்துக்கும் நான் வந்து மூடி மறைச்சு பேசுறேன்னா கிடையவே கிடையாது, ஸ்ட்ரைட்டாவே சொல்லியிருப்பேன் பிஜேபி. ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் பீன் மானிட்டர்ட் பை த சுப்ரீம் கோர்ட், எஸ்ஐடி கமிட்டி இஸ் தேர் அப்படிங்கிறதுனால வந்து நான் சொல்கிறேன். நான் இப்போ பிஜேபியை நான் பாயிண்ட் பண்ண விரும்பலை. ஆனால் இதே சிபிஎஃப்சி இப்போ இதே வந்து ஜனநாயகத்துக்கு சர்டிஃபிகேட் கேட்டீங்கன்னா பிஜேபி வந்து தலையில் இருக்குதுங்கிறத ஸ்ட்ரைட்டா சொல்றேன் நான். சுப்ரீம் கோர்ட்டுடைய மேல் பார்வை ஜனவரி 31க்குள்ள எல்லாம் முடிச்சிட முடியுமா?
இல்ல இது இன்வெஸ்டிகேஷனே வந்து அவங்க பிப்ரவரியில முடியுங்கிறாங்க. எனக்கு வந்து எனக்கு அது நம்பிக்கையே கிடையாது. எனக்கு வந்து இன்வெஸ்டிகேஷனே பிப்ரவரியில முடியாது. எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்டிகேஷன் ஒரு பதட்டத்துக்குள்ள தான இருப்பாங்க. இல்லங்க, பதட்டம். அதாவது நீங்க ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 41 பேர் மரணம் அப்படினோனே ஒரு அவங்களுக்கு யார் நீதி வாங்கி கொடுக்கணும்? கூட்டத்துக்கு வர முடியல. அவங்களுக்கு யாருக்கு நீதி வாங்கி கொடுக்கணும்? விஜய் தான் வாங்கி கொடுக்கணும். சோ as a witness அவர் போய் வாக்கியம் சொன்னா மட்டும் தான் நடக்கும். சார் என்னை இங்க வர சொன்னாங்க. அங்க வாக்கியம் சொன்னா இங்க ஓட்டா மாறிரும்ங்கறீங்களா? எதுங்க? அங்க வாக்கியம் சொன்னா இங்க ஓட்டா மாறிரும், மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க சார். தமிழ்நாட்டு அரசியல் களம் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரீச் அவுட் ஆகிறதுக்கு வந்து நம்ம வந்து தெருமுக பிரச்சாரம் இதெல்லாம் வேணவே வேணாம். இன்னைக்கு வந்து அவர் நேரா போய் ஒரு பிரஸ் மீட்ல உட்காந்து இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டாருன்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா போயிடும். ப்ளஸ் இப்போ திமுக வேற எல்லாத்துக்கும் வந்து 2000 கோடி ரூபா செலவு பண்ணி லேப்டாப் வேற கொடுத்துருக்காங்க. நம்ம பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே டிவிகே பசங்க ஃபுல்லாக அடிச்சு சூப்பராக வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. அவங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாக சமூக வலைதளத்தில் போட்டு எல்லாத்தையும் ரீச் கொடுத்துருவாங்க. தட் இஸ் நாட் அ மேட்டர் இட் செல்ஃப். அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது வந்து அழைத்தது வந்து நான் எதுக்காக நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து சில டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. நான் சிபிஐ நடைமுறையை நான் சொல்ல விரும்புறேன். டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க, டிஜிட்டல் எவிடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து வெரிஃபை பண்றதுக்காகவும் மற்றவங்க சொன்னது வாக்கியம் வந்து இது கரெக்ட் இல்லையா சொல்லி செக் பண்றதுக்காகவும் அவங்க சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் வந்து நான் ஒரு வாட்டி பார்க்கணும், நான் ஃபைனல் கன்சர்னை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காகவும், அதுக்கப்புறம் அந்த லாஜிஸ்டிக்ஸ்னா எப்படி வந்தாங்க, எப்படி உங்களுக்கு வந்து எப்படி டிராஃபிக் இருக்குதா இல்லையா இதை பத்தி விசாரிக்கிறதுக்காகவும் இது ஒரு நார்மல் நடைமுறை தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மீடியா சொல்ற ஹி இஸ் லைக்லி டு பி அன் அக்யூஸ்ட் அப்படின்னு நம்ம கோடி மீடியா வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? லைக்லி டு பி அன் அக்யூஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் விசாரிக்கணும்பா. யார் யாரையோ விசாரிச்சாங்கன்னா வர முடியாது. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஹஸ் டு பி பிரசன்ட். வேணா 12th ஜனவரி வேற ஒருத்தர் ஆஃபீஸர் விசாரிக்கிறார், இன்னைக்கு வேற ஒரு ஆஃபீஸர் விசாரிக்கிறார். பேசு ஆரோக்கிய சதீஷ். மக்கள் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது 46%, 49%. அதாவது செல்வாக்கு உயராதுன்னு சொன்னது வந்து ஐயா சொல்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டா கூட 18+28 வந்து பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே இது வந்து 46 தான் வருது. அதாவது உயராதுன்னு சொன்னது வந்து ஒரு பங்கு தான் வருது வழிய தாக்கம் இருக்காது தான் வந்து பெருசாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே வந்து விஜய் டீம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொபோகண்டாவே பண்ணலை. விஜய் தாவேக்காலேருந்து யாருமே வந்து இப்படி ஆகிப்போச்சு, இந்த கட்சி அந்த கட்சி டிஎம்கே பிஜேபி அப்படின்னு சொல்லாதது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ வெரி வெரி ப்ளஸ் அண்ட் தே ஆர் வெரி வெரி ப்ளசன்ட். இன்றைக்கி விஜய்க்காக குரல் கொடுக்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மக்கள் மட்டும்தான் விஜய்க்காக குரல் கொடுக்குறாங்க. விஜய் கட்சியிலேருந்து யாருமே இதை பற்றியே பேசலை. திஸ் இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். என்னென்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து கொதித்தெழுறார்கள். அதோட தாக்கம் தான் வந்து இந்த 46%, இந்த 49%. எந்த விதமான மினிஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான என்கொயரி போகும்போதும் சரி, எந்த விதமான ஒரு இது கிடக்கும் போதும் சரி, நான் முன்னாடியே வந்து இது பகிர்ந்துக்கிட்டேன். அதாவது நெஞ்சு வலிக்கும், ஓகேங்களா, ஐயா எனக்கு குறைஞ்ச தண்டனை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்கிற கோர்ட்டில் நான் இருந்திருக்கேன். ஓகேங்களா? பொன்முடி அவர்கள் அவர் மனைவியோடு சேர்ந்து கெஞ்சினார். இல்லைன்னு சொல்லுங்க, எனக்கு குறைஞ்ச தண்டனை கொடுக்காதீங்கன்னு கெஞ்சல, எனக்கு குறைஞ்ச தண்டனை கொடுங்க அப்படின்னு கெஞ்சினாப்ல. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓசின்னு சொல்லும் போது அவ்வளோ கேவலப்படுத்துகிற ஒரு மனுஷன் கோர்ட்டில் வந்து குறைஞ்ச தண்டனை கொடுங்க அப்படின்னாப்ல. இதுக்கு நானே சாட்சி. கோர்ட்டில் நான் இருந்தேன், நான் பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ நெஞ்சு வலிக்கிறத வந்து மக்கள் எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அவர் இப்படி காட்டினாரான்னு எனக்கு சரியாக கண்ட்ரோல் தெரியல. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பயம் இல்லாமல் இன்னைக்கு விஜய் போயிட்டு வராரு அப்படின்னா அதாவது தமிழில் நம்ம சொல்கிற ப்ராப்ளம் மாதிரி தான், எனக்கு மடியில் பாரம் இல்லை. அதனால வந்து என்ன கேட்டீங்கன்னா பரவாயில்ல ஆரோக்கிய சதீஷ். அதாவது என்ன கேட்டீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ மீடியால வந்து ப்ரொபகண்டா இல்ல ஒரு மீடியால கூட வந்து பாத்தீங்கன்னா he is only a witness னு சொல்லல. எல்லா மீடியாலயும் வந்து பாத்தீங்கன்னா he is expected to be the accused, he is expected to be the suspect இப்படின்னு சொல்லிட்டு இந்த நார்த் இந்தியா மீடியா ஃபுல்லா சொல்லுது சார். என்டிடிவில இருந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? எல்லாம் சொல்லுது. ஓகேங்களா? அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமும் மக்கள் வந்து 46%, 49% கொடுக்குறாங்கன்னா மக்கள் எல்லாருமே விஜயோட பயணிக்கிறார்கள்.